இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தரமற்ற மேலும் 3 மருந்துகள் விற்பனை செய்ய தடை. மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி. தெருவில் இறங்கி குப்பைகளை அகற்றிய எம்எல்ஏ. தனியார் நிறுவனம் சரிவர குப்பைகளை அகற்றவில்லை என குற்றச்சாட்டு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. 941 பேருக்கு பட்டங்களை வழங்கினார் மத்திய இணையமைச்சர். புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரம் எதிரொலி. ஹிமாச்சல், கேரளா, ராஜஸ்தான் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாததால் புதுச்சேரியில் அதன் விற்பனைக்கு தடை செய்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மருந்து விற்பனைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு விதித்த நிலையில் தரமற்ற நிலையில் புதுச்சேரியில் விற்பனை செய்த 3 மாத்திரைகளுக்கு தடை விதித்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் ஹிமாச்சல பிரதேசம் சீர்மூரை சேர்ந்த நோனிஸ் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் மாக்வான்சோ 40 மாத்திரை மற்றும் கேரள மாநிலம் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமல் 650 மில்லிகிராம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பைவாதி பகுதியில் கார்னானி பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் இந்த மாத்திரைகளின் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டதோடு மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மீதமுள்ள மாத்திரைகளின் இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அனைவருக்குமான சுகாதார சேவைகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, ரசாயனங்கள் மற்றும் உரத்துறையின் மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு 941 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் சுகாதார திட்டத்தில் மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கிறது என்றும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் கனவுகளின் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களின் ஒன்றாக மாறுகிறது என்றும் அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளோம். பரந்த வழிகாட்டுதலை வழங்கும் இந்த புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுகிறோம். மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது. பல கோடிக்கான மக்களுக்கான சுகாதார பராமரிப்பு என்பது ஒரு சிறிய காப்பீடு அல்ல. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளையும் வழங்க முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். இது மட்டுமல்ல, பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டங்கள், இலவச மருந்துகள் மற்றும் இலவச நோயறிதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறோம். 12 அத்தியாவசிய சுகாதார சேவைகளின் விரிவாக்கப்பட்ட தொகுப்பை வழங்குவதன் மூலம் சுகாதாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளோம். இதனால்தான் நாட்டில் சுகாதார வசதிகள் வேகமாக மாறி வருகிறது. மேலும் மருத்துவ கல்வி உட்கட்டமைப்பும் விரிவாக்கத்தையும் சந்தித்து வருகிறது. புதிதாக அதிக மருத்துவக் கல்லூரிகள், அதிக நர்சிங் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ கல்வி உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களிலிருந்து வரும் அத்தகைய குழந்தைகளின் மருத்துவ படிக்கும் கனவுகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கிறது.
ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நேகி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதுகு பிடிப்பின் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி விழாவில் பங்கேற்கவில்லை. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் வீதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை சரிவர அகற்றாததால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை கண்டித்து தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுமக்களுடன் வீதியில் இறங்கி குப்பைகளை அள்ளி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சரிவர குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் குப்பைகள் சரிவர அள்ளப்படாததால் வீதிகளில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் பொதுமக்கள் குப்பைகள் அள்ளப்படாததை கண்டித்து மரப்பாலம் சந்திப்பில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட பொதுமக்கள் தாங்களே வீதி வீதியாக சென்று குப்பைகளை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தனியார் ஒப்பந்ததாரரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். பின்னர் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உங்களுக்கு முன்னாடி போகி வந்து வண்டி எத்தனை நாள் ஆகுது? நீயோட உங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா இல்லை உங்களுக்கு ஊரத்துக்கு எழுதி கொடுத்தாங்களா? மனசாச்சு இல்லை, காசு எந்த நாள் சரிங்க. எங்கே வண்டி வருது? அப்படியே போய் பாருங்க. அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் போங்க. எத்தனை போனீங்கடா? இதான் நேற்று நைட் எடுத்த வீடியோ. இது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் விட்டுறீங்களா? வண்டி யாருடா? புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 402 ஏக்கர் நிலம் தேவை குறித்து நிலத்திட்ட ஆய்வு அறிக்கை புதுச்சேரி அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இனி விமான நிலையம் அருகே புதிதாக கட்டப்படும் கட்டடங்களுக்கு புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் பெற்றால்தான் கட்டிடம் கட்ட முடியும் என விமான நிலைய ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திய விமான நிலையங்கள் ஆணையம், புதுச்சேரி விமான நிலையம் சார்பில் விமான நிலைய ஆலோசனைக் குழு கூட்டம் சாரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன், புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள், திறன் மேம்பாட்டு மற்றும் பயணிகள் அனுபவம் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு இப்போது பிற்பகல் விமான சேவை இருக்கிறது. அதை காலையில் இயக்கவும் கொச்சின் போன்ற புதிய இடங்களுக்கும் விமான சேவை வேண்டும். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 402 ஏக்கர் நிலம் தேவைப்படுவது தொடர்பாக புதுச்சேரி அரசிடம் நிலத்திட்ட ஆய்வு அறிக்கை அடிப்படையில் மாநில அரசு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையை தொடங்க வேண்டும். புதுச்சேரி விமான நிலையம் அருகே ஒரு சில கட்டடங்கள் வரையறுக்கப்பட்ட உயரத்திற்கு அதிகமாக இருப்பதால் அந்த கட்டடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது தொடர்பாகவும், இனிமேல் விமான நிலையம் அருகே கட்டப்படும் கட்டடங்களுக்கு புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் பெற்றால்தான் கட்ட முடியும் என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. வில்லியனூர் செந்தமிழ் நகரில் ரூபாய் 42 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பாண்டியன் நகர் கிளைக்கு உட்பட்ட செந்தமிழ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 42 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சக்தி நாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக கிளை செயலர் மிலிட்ரி முருகன், ஏகாம்பரம், ஜெகதீசன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சபரிநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
திண்டிவனத்தில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, ECG ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் அருண், வினோதினி ஆகியோர் பரிசோதனை செய்தனர். இதில் கண் சிகிச்சை முகாமில் இலவசமாக கண்ணாடி வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து நடத்துனர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து ஊழியர்கள் என சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். இதில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகேசன் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் நடந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மங்கலம் தொகுதியை சேர்ந்த கணுவாப்பேட்டை, மங்கலம், சிவராந்தகம் ஆகிய பகுதிகளில் மகளிருக்கு கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை கணுவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு முதல் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும், 2ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும், 3ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் பங்கேற்ற 3000 பெண்களுக்கு ஆறுதல் பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி, பர்குணன், சங்கர், அன்பு, ரமேஷ், கணபதி, முரளி, அருள்முத்து, கங்காதரன், வாசன், ஐயனார், கதிரேசன், சதீஷ், நடராஜன், மோகன், சிவக்குமார், தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் சந்தானத்தின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் சார்பில் பொதுமக்கள் இலவச பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டது. நடிகர் சந்தானம் தனது பிறந்தநாளை கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் சந்தானத்தின் பிறந்தநாளையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வில்லியனூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தரமற்ற மேலும் 3 மருந்துகள் விற்பனை செய்ய தடை. மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி. தெருவில் இறங்கி குப்பைகளை அகற்றிய MLA. தனியார் நிறுவனம் சரிவர குப்பைகளை அகற்றவில்லை என குற்றச்சாட்டு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. 941 பேருக்கு பட்டங்களை வழங்கினார் மத்திய இணையமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.